எந்த ஒரு அடமான பத்திரம் தேவையில்லை, 20 லட்சம் வரை கடன். பிரதமர் மோடியின் உத்தரவாதம். இந்தியாவில் பல ஆண்டுகளாக ஒரு சாதாரண மனிதன் தனது சொந்த தொழிலை தொடங்க வேண்டும் என்றால் முதலில் அவர் சந்தித்த கேள்வி ஒன்றுதான்: உங்களிடம் அடமானம் இருக்கிறதா? உத்தரவாதம் தர யாராவது இருக்கிறார்களா? முதலில் சில ஆண்டுகள் தொழில் செய்து காட்டுங்கள், பிறகு வாருங்கள். இவ்வாறு கடுமையான வங்கி நிபந்தனைகள் காரணமாக திறமையும் உறுதியும் இருந்தாலும் முதலீடு இல்லாததால் கோடிக்கணக்கான மக்களின் தொழில் கனவுகள் நிறைவேறாமல் போனது. இந்த நிலைமையை மாற்றும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 2015ஆம் ஆண்டு ஃபண்டிங் தி அன்ஃபண்டட் என்ற நோக்கத்துடன் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்று இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்தியாவின் நிதி உட்சேர்க்கை மற்றும் தொழில் முனைவோர் வளர்ச்சி பயணத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் 2026 மார்ச் 27ஆம் தேதி நிலவரப்படி மொத்தம் 57 கோடிக்கும் மேற்பட்ட கடன் கணக்குகளுக்கு 40.7 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது. இதில் மாநிலங்களிலேயே அதிக அளவு கடன் வழங்கப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் 3,23,647.76 கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பிடத்தக்க விஷயமாக நாடு முழுவதும் 12 கோடிக்கும் அதிகமான முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு இந்த திட்டத்தின் மூலம் கடன் உதவி கிடைத்துள்ளது. இந்த முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் சிறு வியாபாரிகள், தெரு விற்பனையாளர்கள், கடைக்காரர்கள் போன்றவர்களுக்கு மட்டுமல்லாமல் சிறு தொழிற்சாலைகளுக்கான உபகரணங்கள் வாங்குதல், ஆட்டோ ரிக்ஷா மற்றும் சரக்கு வாகனங்கள் வாங்குதல், மேலும் பால் பண்ணை, கோழிப்பண்ணை, மீன்வளம் போன்ற வேளாண் தொடர்புடைய தொழில்களுக்கும் கடனுதவி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். இந்த திட்டத்தின் முக்கிய சிறப்பு என்னவென்றால், தொழிலின் வளர்ச்சி நிலைக்கு ஏற்ப தனித்தனி கடன் பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிசு பிரிவில் 50,000 வரை கடன் வழங்கப்படுகிறது. முதல் முறையாக தொழில் தொடங்க விரும்பும் நபர்களுக்கு அடமானம் அல்லது முன் அனுபவம் இல்லாமலேயே இந்த கடன் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. கிஷோர் பிரிவின் கீழ் 50,000 முதல் 5 லட்சம் வரை வழங்கப்படும் இந்த கடன் ஏற்கனவே தொடங்கியுள்ள சிறு தொழில்களை நிலைநிறுத்தவும் வேலை மூலதனத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது. தருண் பிரிவின் கீழ் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை வழங்கப்படும் இந்த கடன் நிலையான தொழில்களை விரிவுபடுத்தவும் உற்பத்தி திறனை உயர்த்தவும் பயன்படுத்துகிறது. தருண் பிளஸ் பிரிவின் கீழ் 2024ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த புதிய பிரிவின் கீழ் 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் தொழில் முனைவோர் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்லும் வாய்ப்பை பெறுகின்றனர். மேலும் இந்த முத்ரா திட்டத்தின் செயல்முறைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதால் விண்ணப்பிக்கும் நடைமுறைகள் எளிமையடைந்துள்ளன. மேலும் அனைவருக்கும் எளிதில் அணுகக்கூடியதாக இந்த திட்டம் மாற்றப்பட்டுள்ளது. மொத்தத்தில் பார்க்கும்போது பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் அடமானம் இல்லாமல் கடன் பெற முடியாத நிலையில் இருந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு தொழில் தொடங்கும் வாய்ப்பை வழங்கியுள்ளது.